டேய் சூர்யா, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா. கடைசி வரைக்கும் இப்படி புலம்பி புலம்பியே காலம் ஓடிரும் போலயே. உண்மையாவே வெண்ணிலா மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல. அவளுக்கும் என்ன பிடிக்குமா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐயோ, இதை யோசிச்சு யோசிச்சு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாம இருந்தது தான் மிச்சம். அவகிட்ட எப்படி பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாச்சும் ஓவரா பேசி ஏடா கூடமா பேசி விட்டுறேன். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, காலம் முழுக்க இப்படியே புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். ஐயோ, வந்துட்டா வந்துட்டா. எப்படியாச்சும் இன்னைக்கு இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். வெண்ணிலா. ஆ, சொல்லுங்க சூர்யா மாமா. இல்ல வெண்ணிலா, சும்மாதான் கூப்பிட்டேன். அப்படியா? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அதான் இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களான்னு கேட்டு போகிறதுக்காக வந்தேன். அது கொஞ்சம் கழிச்சே சாப்பிட்டுக்கிறேன் வெண்ணிலா. இப்போதானே ஜூஸ் குடித்தேன், அதனால வயிறு ஃபுல்லாக தான் இருக்கு. கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்றேன். ம், சரிங்க சூர்யா மாமா. வெண்ணிலா, நீ சாப்பிட்டியா? இல்லை, நானும் இன்னும் சாப்பிடல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். சரி வெண்ணிலா. வெண்ணிலா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஆ, சொல்லுங்க சூர்யா மாமா. இல்லை, அது என்னாச்சு? ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அப்புறம் அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை வெண்ணிலா, ஃபாரின் போகிறதுக்கு வீசா அப்ளை பண்ணியிருந்தேன்ல, இன்னும் ஒரு வாரத்தில் வீசா வந்துடும். வெண்ணிலா. ஆ, சூர்யா மாமா. இல்லை, நான் சொன்னதுக்கு நீ பதிலே சொல்லலையே, அதான் கேட்டேன். இதில் பதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சது தானே. வீசா கிடைக்கல, டைம் ஆகும் தானே என்னை கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜே பண்ணிக்கிட்டீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வீசா வந்துடும் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம் தானே. நல்ல விஷயமா? ஆ, ஆமாம் சூர்யா மாமா. நீங்கள் ரொம்ப நாளாக வீசா கிடைக்கணும்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கிடைச்சிரோன்னா சந்தோஷம் தானே. ஆமாம் வெண்ணிலா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அப்புறம் என்ன சூர்யா மாமா, இன்னும் ஒரு வாரத்தில் வீசா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக ஃபாரின் போயிடுவீங்க நீங்கள் நினச்ச மாதிரியே. நானும் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறமா என்ன, உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம எல்லாமே பேசினது தானே. என்ன வெண்ணிலா, நீ இப்படியெல்லாம் பேசுகிற? வேற வேற எப்படி பேச சொல்கிறீங்க? ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்ச மாதிரி தானே நடக்குது. என்ன, இந்த குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது, அதே மாதிரி என் ஃபேமிலிலையும் யாருக்கும் தெரியாது நம்ம கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு. இதுக்கப்புறம் அது தெரியும், அவ்வளோதான். அது மட்டும்தான் வேணா பிரச்சனையாக போகும். அதெல்லாம் பார்த்துக்கலாம் சூர்யா மாமா. எல்லாமே யோசிச்சு தானே இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன். அப்புறமா அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, நீங்கள் நினச்ச மாதிரியே ஃபாரின் போக போகிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருங்க. வெண்ணிலா, சத்தியமா உங்ககிட்ட இருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்க்கவே இல்லடி. நீ பேசுறத வச்சு எனக்கு நல்லாவே புரியுது, உன் மனசுல நான் துளி அளவு கூட இல்லைன்னு. நான் தான் லூஸ் மாதிரி எதையோ நினைச்சு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நீ பேசுறத வச்சு ஒன்று மட்டும் நல்லா புரியுது வெண்ணிலா. நான் ஃபாரின் போகிறத நினச்சி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் எப்படா போவேன், நீ எப்படா உங்கள் வீட்டுக்கு போகலான்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது வெண்ணிலா. உன் மனசில் நான் துளி கூட இல்லை. நான் மட்டும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது தப்பு தான் வெண்ணிலா. ஏன்னா நான் உன்னை கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருக்கேன். அதே விருப்பம் உன் மனசில் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன்டி. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு உன் மனசில் நான் கொஞ்சம் கூட இல்லைன்னு. சூர்யா மாமா, என்னாச்சு அமைதியாகவே இருக்கீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை வெண்ணிலா. நான் ஒருவேளை ஃபாரின் போயிட்டா உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசித்தேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் சூர்யா மாமா? எல்லாமே யோசிச்சு எல்லாமே தெரிஞ்சு தானே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை பற்றிலாம் யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் ஃபாரின் போங்க, என்னோடய லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கே ஒத்துக்கிட்டேன். அதனால் நீங்கள் என்னை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. வெண்ணிலா. சூர்யா மாமா, இன்னும் ஒரு வாரத்தில் வீசா வந்துடும் சொன்னீங்கல்ல, அப்போ உடனே நீங்கள் கிளம்பிடுவீங்கல்ல. ஃபாரின் போகிறதுக்கு ஏதாச்சும் பேக் பண்ணணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சூர்யா மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். நீங்கள் சாப்பிடும்போது சொல்லுங்கள், நான் வந்து எடுத்து வைக்கிறேன். வெண்ணிலா,
நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையாடி? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்ற. எப்படிடி நீ இல்லாம நான் எப்படிடி சந்தோஷமா இருப்பேன்? எங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக செல்ஃபிஷா யோசிச்சு உன்னோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டேனே. நீ பேசுனதை வச்சு எனக்கு நல்லாவே புரியுது வெண்ணிலா. உன் மனசுல நான் துளி அளவு கூட இல்லைன்னு. கரெக்டு தான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியும் நான் இந்த மாதிரி என் மனசை தடுமாற விட்டுருக்க கூடாது. நீ கரெக்டாக தான் இருக்க வெண்ணிலா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உண்மையாவே நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. இதை உன்கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ என்ன அசிங்கமா நினைக்க மாட்ட? கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிட்டு உங்க மனசுல இந்த மாதிரி கேவலமான எண்ணம் இருக்குதான்னு என்னை பார்த்து நீ ஒரு வார்த்தை கேட்டா நான் என்ன வெண்ணிலா பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்து உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பல வெண்ணிலா. நான் எவ்வளவு சீக்கிரம் ஃபாரின் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடுறேன். வாங்க தரகரே. மீனாட்சியம்மா எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? ஆமா தரகரே, எல்லாரும் நல்லா இருக்கோம். மீனாட்சியம்மா, நீங்க கேட்ட மாதிரியே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேலையோட இருக்கிற மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். குடும்பமும் நல்ல குடும்பம், எல்லாமே நல்ல வசதியான குடும்பத்து மாப்பிள்ளையா தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே தரகரே, ரொம்ப சந்தோஷம். இந்த போட்டோலாம் பாருங்கம்மா, எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம பிரியாம்மா கிட்டையும் காட்டுங்க. நம்ம பேசி முடிச்சிடலாம். சரிங்க தரகரே. என்னம்மா நீங்க மட்டும் இருக்கீங்க, ஐயாவை காணோம்? உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காங்க. நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு வீட்டில் சொன்னாலே போதும். அப்படியா? சரிம்மா. தரகரே, மாப்பிளைக்கு வயசுலாம் எதுவும் அதிகமாக இல்லைல்ல? எல்லாமே பிரியாவோட 2-3 வயசு அதிகமாக உள்ள மாப்பிள்ளையை தானே பார்த்துருக்கீங்க? ஆமா மீனாட்சியம்மா, எல்லாமே 2-3 வயசு தான் வித்தியாசமா இருக்கும். நீங்க பாருங்க. சரிங்க தரகரே. வீட்டுக்கு தரகர் வந்திருக்காரு, என்ன விஷயமா இருக்கும்? வாப்பா சக்தி, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. எப்படி இருக்கீங்க தம்பி? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. அம்மா என்னம்மா பார்த்துட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பிரியாக்கு தான் வரன் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னது பிரியாக்கா? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? பிரியாக்கு இப்பவே எதுக்குமா வரேன்னு பார்க்கணும்? அவ இப்ப காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு எதுக்கு இப்பவே பார்க்கணும்? என்னப்பா சக்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? காலேஜ் தான் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல முடிய போகுதுல்ல. அதுக்குள்ள சரி இப்பவே பார்த்தா இன்னொரு 5-6 மாசத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? என்னம்மா நீங்க இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம்? கொஞ்ச நாள் போட்டோம். தரகரே, இப்போதைக்கு நாங்க மாப்பிள்ளை பார்க்குற ஐடியாலாம் எதுவும் இல்ல. வேணா ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சொல்றோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சக்தி என்னப்பா பேசிட்டு இருக்க? அம்மா நான் எல்லாம் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன். பிரியாக்கு இப்போ கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. அது மட்டும் இல்லாம செகண்ட் டிகிரி படிக்கணும்னு வேற சொன்னான். அவளுக்கு விருப்பப்பட்ட வரை படிக்கட்டும். நீங்க ஏமா இப்பவே மாப்பிள்ளை பாக்குறீங்க? இப்பெல்லாம் எதுவும் மாப்பிள்ளலாம் எதுவும் பார்க்க வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த பாருங்க தரகரே, நாங்க இப்போதைக்கு மாப்பிள்ளை பார்க்குற ஐடியாலாம் இல்ல. அதனால இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். இல்லப்பா தம்பி, எல்லாமே நல்ல வரனா இருக்கு. நீங்க வேணா மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வசதிக்கு ஏத்தாப்புல தான் உள்ள மாப்பிள்ளை போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க தரகரே, இப்போதைக்கு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல. அவன் நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவ இஷ்டத்துக்கு அவ எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும். இப்போதைக்கு அவளுக்கு கல்யாணம் வேண்டாம். சக்தி என்னப்பா பேசிட்டு இருக்க? என்ன இப்ப மாப்பிள்ளை பார்த்தா இப்ப உடனே நம்ம கல்யாணம் பண்ண போறோம்? இப்பத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னொரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்க முடியும். அதனால தானே இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்பவே ஏதோ பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போற மாதிரி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க. அம்மா அதான் நான் சொல்றேன்ல, இப்போதைக்கு எதுவும் பார்க்க வேண்டாமா. கொஞ்ச நாள் போட்டோம், அவதான் படிக்கணும்னு விருப்பப்படுறாள்ல. அப்புறமா நீங்க என்னமா இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க? தரகரே, அவன் அப்படிதான் சொல்லுவான். இந்த மாப்பிள்ளை பார்க்க நல்லா இருக்காரு, நம்ம பிரியாக்கும் ஏத்த ஜோடி மாதிரி தான் இருக்கு. இந்த மாப்பிள்ளை பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்களேன். மீனாட்சியம்மா, இந்த பையனாமா நல்ல கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பையன் வீட்டுக்கு ஒரே பையன்மா, நல்ல தங்கமான பையன். அப்பாவோட பிஸ்னஸை பார்த்து எடுத்து நடத்திட்டு இருக்கான். நம்ம பிரியாமாக்கு ஏற்ற ஜோடிமா. அப்படியே தரகரே, எனக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்கு. பிரியாக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சரி, நீங்க மாப்பிள்ளை வீட்டில் பேசிட்டு சொல்லுங்க, அப்புறம் மேற்படி விஷயத்தெல்லாம் பார்ப்போம். அம்மா அதான் நான் சொல்றேன்ல, பிரியாக்கு இப்போ கல்யாணம் வேண்டான்னு. என்னம்மா நீங்க புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? என்னடா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? பெத்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தரகரை வர சொல்லி மாப்பிள்ளை பார்த்தது ஒரு குத்தமா? ஐயோ அம்மா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், இன்னும் 2-3 வருஷம் போட்டுன்னு தானே சொல்றேன். இந்த பார்ப்பா சக்தி, இப்பவே மாப்பிள்ளை போட்டோ பார்த்த உடனே இப்பவே ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்க போறது இல்ல. என்ன ஏதுன்னு விசாரிக்கணும், ஜாதகம் பார்க்கணும், எல்லாம் பொருந்தணும், நிறைய விஷயம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னொரு 1 வருஷத்துல கல்யாணம் பண்ண முடியும். ஐயோ என்ன சொல்றதே தெரியல. நான் சொன்னாலும் நீங்க கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணுங்க. என்னம்மா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்றதுக்கு இப்ப சக்தி தம்பிக்கு விருப்பம் இல்ல போலயே. அது வேற ஒன்றும் இல்லை தரகரே, அவன் கண்ணுக்கு இன்னும் அவன் தங்கச்சி சின்ன பிள்ளையாவே தெரியுறா. அதுவும் இல்லாமல் ஒத்தைக்கோ தங்கச்சி, அதனால தான் இன்னும் 2 வருஷம் போட்டோங்கிறான். வேற ஒன்றும் இல்லை. சின்ன பசங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம கடமை தானே, நம்ம தான் பார்த்து நம்ம தான் எல்லாம் பண்ணணும். அது என்னமோ கரெக்ட் தாம்மா. இன்னும் நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு, பாருங்கம்மா. சரிங்க தரகரே.
என்ன முரளி இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஒரே பிஸியா இருக்கீங்க போல. என்னன்னு இல்லை சொல்ற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. இல்ல முரளி, லஞ்ச் சாப்பிடும்போது கால் பண்ண சொன்னேன். ஆனா நீங்க இன்னும் கால் பண்ணவே இல்லையே, இன்னும் சாப்பிடலையா என்ன? ஐயோ சாரி நிலா, மறந்தே போயிட்டேன். நான் அப்போவே சாப்பிட்டேன். நீ சாப்பிடலையா? எங்க நீ தான் கால் பண்றேன்னு சொன்னேன், அதனால தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் நீ இப்போ சாப்பிட்டுட்டேன்னு சொல்ற. ஐயோ சாரி நிலா, சத்தியமாக நான் மறந்துட்டேன். ஃப்ளோரில் அமிர்தா மட்டும் வந்து தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, வெளியே போய் சாப்பிடணுன்னாங்க. சரி அதனால போய் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதில் மறந்துருச்சு. அதானே, புதுசாக ஒருத்தங்க கிடைச்ச உடனே இப்போ நாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே? என்ன நிலா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சத்தியமாக மறந்துட்டேன். இல்ல முரளி, நான் தெரியாம தான் கேட்குறேன். நானே இப்போ கொஞ்ச நாளாக உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது அமிர்தா ஒர்க்குக்கு வந்ததுக்கப்புறம் நீ ஆளே ரொம்ப மாறி போயிட்ட. எல்லார்கிட்டையும் இப்படி தான் பேசிட்டு இப்படி தான் இருப்பியா என்ன? அமிர்தா கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கு. நிலா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் அமிர்தா கிட்ட நார்மலாக தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. முரளி, நானா எதுவும் சொல்லலை, நான் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். எனக்கு தெரியாத உன்னை பற்றி. நீ யார்கிட்டயும் போய் இந்த மாதிரி தானா வழிய வழிய போய் பேச மாட்டேன். ஆனால் இந்த அமிர்தா கிட்ட எப்போ பார்த்தாலும் நீயா தான் வழிய வழிய போய் பேசிட்டு இருக்க. நிலா உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்னன்னு தெரியல, எனக்கு அமிர்தாவை பிடிச்சிருக்கு. அதனால தான் நானா போய் பேசுறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பிடிச்சிருக்குன்னு ஒன்று நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத. நீ யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக எனக்கு அமிர்தாவை பிடிச்சிருக்கு. அதனால தான் போய் அப்பப்போ பேசுறேன், வேற ஒன்றும் இல்லை. எனது பிடிச்சிருக்கா? நிலா பிடிச்சிருக்குன்னா நீ யோசிக்கிற மாதிரி இல்லை. நார்மலாக ஒருத்தங்களை பார்த்தா ஜஸ்ட் பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான், வேற எதுவும் இல்லை. சரி நிலா, எனக்கு ஒர்க் வேற கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, நான் அதை போயிட்டு பார்க்குறேன். எவ்வளோ திமிரு, எவ்வளோ கொழுப்பு இருந்தா இவன் என்கிட்டயே அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது முரளி? இத்தனை வருஷமா நான் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட என்னைக்காவது இப்படி வழிய வழிய வந்து பேசியிருப்பியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏ அமிர்தா, உனக்கு இருக்குடி. உன்னை நான் பண்ற டார்ச்சர்ல நீயா இந்த வேலையை விட்டு ஓடுறியா இல்லையான்னு பாரு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இந்த எரும மாடு என்னடானா பால்கனில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ என்னத்த சொல்றதுனே தெரியல. எரும மாடே, பைத்தியக்காரா பைத்தியக்காரா, யாரோ நம்மளதான் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா கார்த்தின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பைத்தியக்காரான்னு கூப்பிடுறாங்களோ? ஒருவேளை இல்ல நம்ம காதுக்கு தான் அப்படி கேட்டு தொலைதான்னு தெரியலையே. சரி திரும்பி பார்ப்போம். மச்சான், அடிச்சி வாய் மூடு மச்சான் நொச்சான்ட்டு. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? நீ என்ன அங்க நல்ல பல்ல இழுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்ன பக்கத்து வீட்டுல எவ்வளவு பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? ஐயோ நான் எப்படி மச்சான் அதெல்லாம் பண்ணுவேன்? நான் போய் உன் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணுவேனா? வேணாம், ஏதாச்சும் சொல்லிட போறோம், மூட்டு சும்மா இருப்பதுக்க. சரி சரி சொல்லுடா, என்ன விஷயம்? எதுவும் வெளியே எதுவும் போகணுமா என்ன? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அப்புறம் என்னடா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் பாட்டுக்கு ஜாலியா சைட் அடிச்சிட்டு இருந்தேன், நடுவில் நந்தி மாதிரி வந்து கெடுத்துட்டு இருக்க. படா. ஏய் அப்படியே ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கேன், பால்கனியை தாண்டி பறந்து போய் விழுவ பாத்துக்க. சரி சரி கோவப்படாத, விஷயத்த சொல்லு. என்னத்த சொல்றது? டேய் எங்க அம்மா பிரியாக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. டே மச்சான் என்னடா சொல்ற? இப்பவே வா. பிரியா காலேஜ் கூட இன்னும் முடிக்கலையே, அதுக்குள்ள மாப்பிள்ளை எதுக்கு? எதுக்கா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கோம். அதனாலதான் இப்படி அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. மச்சான் சொல்லணும்னு நினைச்சேன்டா, பிரியா கல்யாணத்துக்கு எனக்கு ஒரு 30,000 ரூபாய்க்கு கோட் சூட் வாங்கி கொடுத்துடுறா. அட எடுபட்ட பையன் மோவனே. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? என் தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன 30,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் நோட்டிட்டு இருக்க? ஐயோ சாரி மச்சான், ஏதோ பழக்க தோஷத்துல பேசிட்டேன். மாப்பிள்ளையே நான் தானே. அப்போ ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு எடுத்து கொடு சரியா? இல்ல இல்ல இல்ல, ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு எடுத்து கொடு. அப்படியே ஒரு 6 ரூபா விட்டுன்னு வச்சுக்கேன், நீ கேட்டுக்கு உனக்கு பொண்ணு தரதே பெருசு, இது உனக்கு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு உனக்கு துணி வேற. வாயில நல்லா வந்துடும். டேய் நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? மச்சான் இப்ப எதுக்குடா கோவப்படுற? நான் எதுக்கு பயப்படணும்? அதான் நீ இருக்கியே. எப்பயாச்சும் உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டேன்? நீ இருக்கும்போது எனக்கு என்னடா பயம்? அதானே உங்ககிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு போவதுக்கு இதுவும் பண்ணணும், இதுக்கு மேலேயும் பண்ணி தொலைக்கணும் போல. டேய் வாழைப்பழத்தை உரிச்சு தாண்டா கொடுக்க முடியும், சமைச்செல்லாம் கொடுக்க முடியாதுடா. மச்சான் அதான் நீ இருக்கல மச்சான், நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? மண்ணா கட்டி நானே எங்க அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தா இப்போதைக்கு பேசுற நிலைமையிலும் இல்லை. எப்படியாச்சும் சீக்கிரமா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்டா, அப்பதான் நானே போய் பேச முடியும்.
எங்க நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேக்கே. சரி பார்ப்போம், இப்பதானே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீக்கிரம்லாம் சட்டு புட்டுன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. பார்ப்போம், அதுக்குள்ள உனக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடணும். வேலை கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு நானே பேசிடுவேன். இது மச்சான் பார்த்துக்கலாம். என்னைக்கா இருந்தாலும் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட போறது நானா தான்டா இருப்பேன். ஆமா, இப்படி பகல் கனவு கண்டுட்டே இரு, அப்படியே எல்லாம் நடந்து கிழிச்சிரும். மூஞ்சையும் முகரையும் பாரு, வந்துட்டான். சீ, போடா மச்சான், ரொம்ப புகழாத, வெக்கமா வருது. ஆனா என் தங்கச்சிய சொல்லணும்டா, லவ் பண்ண ஆள் கிடைக்காம ஒன்ன போய் லவ் பண்ணிருக்கா பத்தியா, அவளை சொல்லணும். ரொம்ப புகழாத மச்சான், வெக்கமா வருது. சீப்பே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் லதா சிஸ்டர், ஹாய் ஜெயா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.